Hi friends, welcome to this video. Today let us discuss about Unit 4 Atomic Structure. Actually நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே வந்துட்டு மேட்டர் அப்படின்னும் அந்த மேட்டர் எப்படி அந்த மேட்டரோட உருவாக்கம் எப்படி இருந்ததுன்னா மாலிகூல்ஸ்லாம் கம்பைன் ஆகி இந்த மேட்டர் வந்து இருந்தது அப்படின்னும் இந்த மாலிகூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 or more atoms join together வந்து மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்லாம் என்னென்ன நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், சேரு, படிக்கிற புக்கு, ஸ்கூல் பேக், சாக் பீஸ், பிளாக் போர்டு எக்ஸெட்ரா எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லணும் மேட்டர் அப்படின்னும் எல்லாமே என்னது ஆட்டத்தால தான் வந்து மேடப் ஆயிருக்கணும். ஆனால் அந்த ஆட்டத்தை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஏன்னா ஆட்டம்ஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். சரிங்களா, எவ்வளோ ஸ்மால் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டம் 1 × 10⁻⁻10 மீட்டர். சரிங்களா, ஆக்சுவலி நம்ம பேசிக்காக அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே சிம்பிள் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும், நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. சரிங்களா, they cannot be seen even through a microscope. நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக கூட நம்ம ஆட்டத்தை வந்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆட்டத்தை பார்க்க இப்போ அட்வான்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துடுச்சு. சரிங்களா, இருந்தாலும் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்ம சின்ன இப்போ வந்து இந்த மைக்ரோப்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த ஆட்டம்ன்றது அதை விட வந்து ரொம்பவே சின்னசான ஒன்று. சரிங்களா, இப்போ வந்து அட்டாமிக் தியரிஸ் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு ஒரு தியரியை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஆட்டம்னா இப்படி தான் இருக்கும், ஆட்டமில் வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்லாம். ஸோ வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல், அது ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன, வேலன்ஸ்னா என்ன, இதெல்லாமே வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமிக் தியரி. அட்டாமிக் தியரி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆட்டம் அப்படின்றது எவ்வளோ டைம் ஸ்மாலர் சொல்கிறாங்கன்னா நம்ம ஹியூமன் ஹேர் இருக்கு இல்லையா, அதோட வந்து 1000 டைம்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாருமே நம்ம முடிய பார்த்துருக்கோம், யாரும் பார்க்காத இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஹேரை விட 1000 டைம்ஸ் என்னது ஆட்டம் வந்து அவ்வளோ வந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோ குட்டி தான் வந்து இந்த ஆட்டம். சரிங்களா, இட் ஹாஸ் ஆவரேஜ் டயாமீட்டர் ஆஃப் 0. அதாவது 1 × 10⁻⁻9 மீட்டரில் இருக்கும் அப்படின்றாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம சைஸ் ஆஃப் த ஆட்டத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சில பிக்சர்ஸ் தந்திருக்காங்க. பென்சில் இருக்கு இல்லையா, இது வந்து 1 × 10⁻2 மீட்டர். ரெட் பிளட் செல்ஸ் 1 × 10⁻⁻4 மீட்டர். வைரஸ் சொல்லியிருக்காங்க 1 × 10⁻⁻6 மீட்டர். டஸ்ட் பார்ட்டிகல் 1 × 10⁻⁻7 மீட்டர். ஸோ நம்ம என்ன ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன், ஆட்டம் அப்படின்றது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், அதோட சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க 1 × 10⁻10. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்றது 1 × 10⁻7 தான். ஸோ இதை விட என்னது ஆட்டம் வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கலை விட ஆட்டம் அப்படின்றது வந்து சின்னது. சரிங்களா, இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் ஹவு ஸ்மால் ஆட்டம் would be. நம்ம இதெல்லாம் நம்ம பேசுறதுனால. சரிங்களா, மெனி சயின்டிஸ்ட் வந்து இந்த ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ண வந்தாங்க. அவங்களில் சில பேர் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தியரி யாரெல்லாம் வந்து அட்டாமிக் தியரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா டால்டன், தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட். சரிங்களா, அதெல்லாம் நமக்கு இங்கே தந்திருக்காங்க, நம்ம ஒவ்வொருத்தர் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டால்டன் அட்டாமிக் தியரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாரை சொல்கிறாங்க, ஜான் டால்டன் அப்படின்றத நம்ம அட்டாமிக் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எந்த இயர் அப்படின்னும் நோட் பண்ணிக்கோங்க, 1808. சரிங்களா, he proposed that matter consists of very small particle. அதாவது மேட்டர் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல், அதை வந்து ஆட்டம்னு சொல்கிறாரு. இந்த ஆட்டம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே சின்னதான ஒன்று. ஆனால் அதை வந்து நம்மளால் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு சாக் பீஸ் இருக்குன்னா அந்த சாக் பீஸை நம்ம தூள் பண்ணிகிட்டே போகிறோம். அது ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஃபைன் பார்ட்டிக்கிள் வந்து நம்மளால் வந்து உடைக்கவே முடியாது இல்லையா. ஈவன் எந்த ஒரு பவர்ஃபுல் நைஃபை வச்சுமே அது பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு குட்டியானது இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கிள் அப்படின்ட்டு யார் சொல்கிறாரு, டால்டன் சொல்கிறாரு. ஆக்சுவலி இவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால நம்ம வந்து இவர் சொன்னது வந்து ட்ரூவாகவே இல்லாமல் போயிடுச்சு. இவர் வேற என்ன சொல்கிறாருன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் பற்றியும் ஆட்டத்தில் எதுவும் சொல்லலை. ஆட்டம் அப்படின்றது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அது வந்து இன்டிவிசிபிள், அதை வந்து இதே டிவைட்
டிவைடே பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் தான் இவர் சொன்னார். ஆனால் இன்னுமே ஆட்டத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குன்றத அவர் சொல்லலை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஆட்டம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நானோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவுமே வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஸ்மால் லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறது தான். 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻9 மீட்டர். அதாவது ஆட்டம் என்னன்னா 1 × 10⁻⁻10 மீட்டர். சரிங்களா? இப்போ தாம்சன் டால்டன் சொன்னார் இல்லையா, இன்டிவிசிபிள் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், அதை மட்டும் தான் அவர் சொன்னார். தாம்சன் நெக்ஸ்ட் வராரு. அவர் என்னன்னா 1897 ஜே தாம்சன் வந்து டிஃப்ரெண்ட் தியரி வந்து அதாவது டால்டன் சொன்னதை விட இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல வராரு. இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, கம்பேர்டு ஆட்டம் டு வாட்டர் மெலான். நம்ம எல்லாருமே வாட்டர் மெலான் தர்பூசணி பழத்தை பார்த்துருக்கோம் இல்லையா, அது என்ன கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். அது வந்து சீட்ஸ் வந்து பிளாக்ல இருக்கும் இல்லையா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்டம் அப்படின்றது இந்த அதுல வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் எல்லாமே வந்து ரெட் பார்ட் ஆஃப் வாட்டர் மெலன் மாதிரியும், அதுல லைக் சீட்ஸ் வந்து எம்பர்ட் ஆயிருக்கலாம், அங்கங்க வந்து அந்த இருக்கு இல்லையா, ஷீட்ஸ் கொட்டை இருக்கு இல்லையா, அதுல வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? யார் சொல்றாரு இதை? தாம்சன் சொல்றாரு. அவர் வந்து அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாரு. இவர் தியரியை பொறுத்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. ஆட்டம் அப்படின்றது எல்லாமே சேர்ந்தது தான், டஸ் நாட் ஹாவ் ரிசல்டட் சார்ஜ். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால வந்து ரிசல்டட் சார்ஜ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? தாம்சன் கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன், அவர் வேற என்ன பண்ணாருன்னா, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகுலர் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் வச்சு எலக்ட்ரானை வந்து இவர் வந்து இருக்குன்னு ப்ரூவ் பண்றாரு. ஸோ இந்த டிஸ்கவரிக்காக அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் தராங்க. எந்த இயர்ல அப்படின்னா 1906 தராங்க. சரியா? அதுவும் வந்து இவர் வந்து ஒய் வந்து ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்கு, சில இதை வந்து இன்கம்ப்ளீட்டா வந்து விட்டுட்டாரு இவரும். ஸோ நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் வராங்க. ஆக்சுவலி பேசிக்காக நம்ம ஆட்டமை பார்க்க போகிறோங்க. ஸோ பேசிக்காக ஆட்டம்னா என்ன, ஃபர்ஸ்ட் இந்த சயின்டிஸ்ட் என்னென்னலாம் ஆட்டம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் இப்படி சொன்னார், இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சயின்ஸ் அப்படின்றது ஒரு இமேஜினேஷன் மூலமாக தானே வரும். செகண்ட் வந்து தாம்சன் வராரு. இப்போ ரூதர்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் வாஸ் ஷார்ட் கமிங் இன் தாம்சன் தியரி. இதை வச்சு இதுல இருந்து இவர் இன்னும் வந்து அட்வான்ஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். ரூதர்ஃபோர்ட் என்ன பண்றாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ரூதர்ஃபோர்ட் conducted an experiment. He bombarded a very thin layer of gold with positively charged alpha rays. அதாவது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆல்ஃபா ரேஸை ஒரு தின் லேயர் ஆஃப் கோல்டு மேலே அவர் வந்து பம்பார்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கிரேட் வெலாசிட்டி பாஸ் த்ரூ த தின் ஷீட், எல்லாமே வந்து நேராக போச்சு. ஆனால் சிலது வந்து பவுன்ஸ், அதாவது பின்னாடி வந்தது அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து இந்த புல்லட்டை வந்து நம்ம எங்கேயாவது இந்த பின்னாடி வரும் இல்லையா, இந்த மாதிரி சிலது வந்து வந்தது. அது எவ்வளோனா, ஒரு 1000 ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா 1000ல் 1 வந்து நமக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகுற மாதிரி. இப்போ 1000 பால் நீ ஹிட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே நேராக போகுது, ஏதோ ஒன்று வந்து ஏதோ ஒரு தடை இருக்கிறதுனால அது பின்னாடி வருது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? The fact that most alpha particle pass to the gold sheets means the atom consists mainly of empty space. அதாவது இவரு தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஆட்டத்துல வந்து நிறைய வந்து இடம் இருந்ததுனால தான் அந்த ஆட்டம் வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டா போச்சு அப்படின்னு சொல்றாரு. The part from which positive charge particle turn back is positive charge. அதாவது நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகளே பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துல வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருந்ததோ அது மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அதுவுமே வந்து வெரி ஸ்மால் இன் சைஸ். ஆட்டமே வந்து ரொம்ப ஸ்மால்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளும் ரொம்பவே வெரி ஸ்மால்ன்றாங்க. அதை விட ரொம்ப வெரி ஸ்மால், சென்டரில் ஒரு பாயிண்ட் தான். உங்களுக்கு எப்படி வந்து இந்த இது வந்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாமே ஆப்பிளில் பார்த்துருக்கோம் இல்லையா, நீங்கள் ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிளில் உள்ளே இருக்க சீட் அப்படின்றது தான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் இதில் தான் வந்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குது. இப்போ மேலே வந்து ரெட் கலரில் வந்து தோல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எலக்ட்ரான். ஸோ இந்த தோலுக்கும் அந்த சீட்டுக்கும் நடுவில் நம்ம எவ்வளோ ஆப்பிள் இருக்குது ஒயிட்டில், இது எல்லாமே வந்து இந்த ஆட்டத்தில் வந்து எப்படி இருக்குன்னா இடம் வந்து காலியாக இருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ அவ்வளோ இடம் வந்து இருக்குது. அதனால தான் இவர் ஆல்ஃபா பார்ட்டிகளை பாஸ் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்டத்தில் வந்து நிறைய வந்து மெயின்லி வந்து எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ரூதர்ஃபோர்ட். இன்னுமே வந்து ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னார் இல்லையா, இன்னுமே நம்ம ரியல் லைஃப்பில் உங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இருட்டு ரூமில் வந்து உள்ளே என்டர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த
ரூம்ல வந்து நம்மளுக்கு தெரியாத ஏதோ ரூம்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு எலக்ட்ரான்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து த்ரெட் மாதிரி நிறைய இருக்கு. நீங்க வந்து ஒரு பாலை வச்சு நீங்க வந்து விளையாடுறீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து பாலை தூக்கி அந்த ரூம் ஃபுல்லா போடும்போது எல்லாமே வந்து போயிட்டு போகும் இல்லையா. த்ரெட்டா இருந்தாலுமே அது ரொம்ப லைட் த்ரெட். எலக்ட்ரான் வந்து இன்விசிபிள் லைட் த்ரெட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஏதோ ஒரு சென்டர் பார்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் பால் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த நீங்க பாலை போடும் போது என்ன ஆகும், பால் வந்து போய் ஹிட் ஆகி பேக்ல வருமா. அந்த ஸ்மால் சைஸ் ஆஃப் த பால் தான் என்ன சொல்றாங்க, நியூக்ளியஸ். அந்த இடத்துல தான் நியூக்ளியஸ் இருக்கு ஆட்டத்துல. அதுதான் வந்து சென்டர்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கு. அப்போ எலக்ட்ரான்றது எப்படி இருக்கு, நான் சொன்னால ஆப்பிள். எப்பவுமே உங்களுக்கு ஆட்டம்னா என்ன ஞாபகம் வரணும், ஆப்பிள் ஞாபகம் வரணும். ஸோ ஆப்பிள் மேல இருக்க தோல் தான் என்னது, அந்த மாதிரி எலக்ட்ரான் இருக்கு. அந்த சீட்ல என்ன இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. அங்கதான் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் புரோட்டான் இருக்கு அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ நியூக்ளியஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் ஹாஸ் பாசிட்டிவ் சார்ஜ். மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ், அதாவது ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதோட வெயிட், மோஸ்ட் ஆஃப் த மாஸ் அப்படின்னா வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா, நிறை. அது எல்லாமே வந்து இந்த சென்டரா இருக்கிற நியூக்ளியஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெகட்டிவ்லி சார்ஜ் வந்து அந்த ஆர்பிட்ல, அந்த நான் சொன்ன ஆப்பிளோட மேல தோல் மாதிரி அது வந்து ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. வித் சைஸ் ஆஃப் த ஆட்டம் நியூக்ளியஸ், நம்ம வந்து ஒரு ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸ் அப்படின்றது வெரி வெரி ஸ்மால். ஆக்சுவலி இந்த லெசன்ல ஸ்டார்டிங் பார்க்கும்போதே நம்ம ஆட்டம் பார்த்தோம். ஆட்டம் அப்படின்றது ரொம்பவே சின்னசு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, 10⁻⁻10ன்னு. நியூக்ளியஸ் வந்து இந்த ஆட்டத்துல ஒரு சென்டரான ஒரு குட்டியாத ஒண்ணுதான். அப்ப அது எவ்வளவு வெரி வெரி ஸ்மாலா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டால்டன் மாடல் பார்த்தோம், அடுத்து தாம்சன் மாடல் பார்த்தோம், அடுத்து ரூதர்ஃபோர்ட் மாடல் பார்த்தோம் இல்லையா. இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி டால்டன் என்ன சொன்னாரு, ஆட்டம் அப்படின்றது ஒரு ஸ்பியர், பந்து போல இருக்கு அப்படின்னு மட்டும் சொன்னாரு. இன்டிவிசிபிள் மட்டும் சொல்லிட்டாரு. அதே வந்து தாம்சன் என்ன சொன்னாரு, அது வந்து ஒரு, இப்போ வந்து ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு ஸ்வீட் செய்யறோம்னா அந்த ஸ்வீட் வந்து பாசிட்டிவ் சார்ஜும் அதில் வந்து நம்ம வந்து நட்ஸ்லாம் வைப்போம்ல அது நெகட்டிவ் சார்ஜ் தான். அதுக்கு தான் ஒன்று எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு வாட்டர் மெலான் மாதிரி வந்து இந்த தாம்சன் மாடல் வந்து சொல்லிட்டாரு. வாட்டர் மெலான் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாரு, ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிளை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, அந்த நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் வந்து ரொட்டேட் ஆகுது, இவ்வளோ இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே என்னது ஆட்டம்ல எம்டியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா. ஆக்சுவலி இன்னொரு உண்மை என்னன்னா, நம்மளோட பாடியே வந்து 7 பில்லியன் ஆட்டத்தால மேடப் ஆயிருக்கு. இதுல என்னன்னா எவ்ரி இயரும் 98% ஆஃப் ஆட்டம் வந்து ரிப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா லிவர்ல இருந்து நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிற வந்து ஃபுட்டு, கார்போஹைட்ரேட் எடுக்கிறோமா அது ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். ஆனால் நம்ம இன்டேக் எடுக்கிறதும் அவுட்புட் வர்றதும் நிறைய ஸ்கின்னு, நிறைய ஆட்டம் வந்து அப்படியே வந்துட்டு இதாகி நியூ வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. இப்போ ஆட்டம்னா என்னன்னு நமக்கு உங்களுக்கு ஓவரால் ஒரு வியூ தெரிஞ்சிருக்கும், கிளியரா இல்லைங்களா. நெக்ஸ்ட் சப் அட்டாமிக் பார்ட்டிகல். சப் அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில ஆட்டம்னா பார்த்தோம். இப்போ ஆட்டத்துல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. The discoveries made during the 20th century prove that atom of all elements are made up of small components. அதாவது இந்த 20th century நிறைய சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்களே, ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் இந்த ஆட்டமால தான் இருக்கு. இந்த எல்லா ஆட்டத்துலையுமே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்மாலர் காம்போனன்ட்ஸ் இருக்கு. என்னன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேம் சொல்றோம் நம்ம. இப்போ அந்த நேம்ல இருக்கிறோம் அப்படின்னா ஃபேமிலியில் ஒரு பர்சனாக இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஆட்டம் அப்படின்னா ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல். ஆட்டத்துக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ யார் யாரெல்லாம் இருக்கா, எலக்ட்ரான் இருக்காங்க, புரோட்டான் இருக்காங்க, நியூட்ரான் இருக்காங்க. அண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் டோ டிஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம முன்னாடி லெசன்ல நான் எலமெண்ட்ஸ்லாம் என்ன உங்களுக்குன்னு சொல்லியிருப்பேன், ஹைட்ரஜன், கார்பன். இல்லை உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் போய் அந்த லெசனை பார்த்துட்டு கூட வரலாம். இப்போ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. 1118 அதாவது 118 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு எலமெண்ட், கார்பன் அப்படின்றது ஒரு எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அண்ட் சில்வர் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட். இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, ஏன்னா எல்லாமே ஆட்டத்தால தான் மேடப் இருக்கு. அப்போ நம்ம ஆட்டத்தில் என்ன இருக்குது அப்படி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான் இருக்கும். என்ன சொல்கிறாங்க, எதுக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கிற எலக்ட்ரானும் எல்லாமே சேம் தான். இப்போ நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எலக்ட்ரான் ஆஃப் கார்பன் ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானும் ஆக்சிஜன் ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட் கிடையாது, எல்லாமே சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. திஸ் பார்ட்டிகல் மேக்கப் ஆட்டம், அதாவது என்னென்ன பார்ட்டிகல், சப் அட்டாமிக் பார்ட்டிகல் சேர்ந்து தான் ஒரு ஆட்டம் அப்படின்ற ஒரு பொருளை
நம்மளுக்கு உருவாக்குது. அதுதான் என்னன்னா ஆட்டம், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ஆட்டம் அப்படின்றது நமக்கு ஒரு ஆப்பிள், ஓகேங்களா? ஆனா நான் சொல்றேன் ஆப்பிள்னு, ஆனா அது வந்து இமேஜின் பண்ணும்போது அது எவ்வளவு சின்னசா இருக்கும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? எப்பவுமே நீங்க மறக்க கூடாது, ஓகேங்களா? எலக்ட்ரான் அப்படின்றது அவுட்டர் பீல், அதாவது அந்த ஆப்பிள்ல இருக்கிற அந்த மேல இருக்கிற அந்த ரெட் கலர் தோல் மாதிரி. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்றது சீடு, சரிங்களா? புரோட்டானும் நியூட்ரானும் எங்க இருக்கு? அந்த சீட்ல இருக்கு. புரோட்டான்ல தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரான்ல தான் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பீல்க்கும் இந்த சென்டர்ல இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்கு? இருக்குதானே? அந்த கேப் தான் வந்து ஆட்டத்துல எம்டியா இருக்கு, சரிங்களா? புரோட்டான் அப்படின்றது புரோட்டான் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் லொக்கேட்டட் அட் த நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். புரோட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான், அது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். நியூட்ரான் அப்படின்றது நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும். அது வந்து நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் எதுவும் இல்லை, சரிங்களா? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? The nucleus of all atom containing neutrons, proton and neutron are the two type of particle in the nucleus of the atom. They are called nucleons. நியூக்ளியஸ்குள்ள இருக்க புரோட்டானும் நியூட்ரானும் தான் அவங்க என்ன சொல்றாங்க? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரான் அப்படின்றது எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். அதுதான் என்னது? அவுட்டர் ஆர்பிட்ல வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அவுட் சைட் த நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இன் த நியூக்ளியஸ். அதாவது என்னன்னா ஒரு ஆட்டம் அப்படின்னா அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவல் டு தி நெகட்டிவ் சார்ஜஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்ஜ் அண்ட் மாஸ் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல். இப்போ பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தா சப்அட்டாமிக் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அதை டிஸ்கவர் பண்ணது யாரு? புரோட்டானை கோல்ட்ஸ்டீன் டிஸ்கவர் பண்றாரு, எலக்ட்ரானை தாம்சன், ஓகேங்களா? நியூட்ரானை ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. சிம்பிள் என்னன்னா புரோட்டானுக்கு பி, எலக்ட்ரானுக்கு ஸ்மால் இ, அதே மாதிரி நியூட்ரானுக்கு ஸ்மால் என், சரிங்களா? அது சார்ஜ். புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றது +1, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது நெகட்டிவ்க்கு -1, நியூட்ரன்ல நோ சார்ஜ் இல்லையா? ஸோ 0. மாஸ் அப்படின்றது அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட், சரிங்களா? கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்மளா ஒரு வேல்யூவை போட்டுக்க கூடாது. இப்போ பாருங்க, லுக் அட் த கிவன் டயக்ராம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஆட்டமை தந்துட்டாங்க, இதுதான் வந்து நியூக்ளியஸ், இது வந்து எலக்ட்ரானு, இது ஃபுல்லாகவே இந்த ஆட்டம். ஸோ நம்மளுக்கு என்னன்னா மொத்தம் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு? 1 2 3 4 5. எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் நான் ஈக்குவலாக இருக்கும் ஒரு ஆட்டத்தில் சொன்னேன்னா அது கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி நியூட்ரான் இருக்கு 1 2 3 4 5. ஆனால் நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ் இல்லை. So positive charge particle is proton, negatively charged particle is, நீங்க சொல்லுங்க, negatively charged particle என்ன? Dash is a neutral particle. நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ஸில் பண்ணுங்க, சரிங்களா? Atomic number and mass number. If all elements are made up of same subatomic particle, அதாவது என்னன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து சேம் சப்அட்டாமிக் பார்ட்டிகல் மூலமாக தான் உருவாயிருக்கு. will a carbon atom differ from an iron atom? Further investigations இதெல்லாம் நடந்து. For example, if the nucleus has only one proton, இப்போ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லுவோம். இஃப் தேர் ஆர் 8 புரோட்டான், அது வந்து ஆக்சிஜன், அதாவது எலமெண்ட் சொன்னேன் இல்லையா? பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கோங்க. இந்த பீரியாடிக் டேபிளில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹைட்ரஜனில் ஸ்டார்ட் ஆகும். ஹைட்ரஜனுக்கு வந்து புரோட்டான் வந்து 1 தான் இருக்கும். ஸோ வந்து அது அட்டாமிக் நம்பர் வந்து 1ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆட்டத்தில் இருக்கிற புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு இல்லையா? இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸை வச்சு இவங்க வந்து எலமெண்ட்ஸை வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நீ வந்து இந்த கேட்டகரி, உன்னோட கேரக்டர் இது, ஸோ உன்னோட பேர் இது அப்படின்னு எல்லாம் பிரிக்கிறாங்க, சரிங்களா? இப்போ கிளாஸில் ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸ் கேர்ள்ஸாக இருந்தாலுமே அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாருமே எலமெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஆட்டத்தில் தான் மேடப் ஆயிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற சப்பாட்டாமிக் பார்ட்டிகளை பொறுத்து எல்லாருக்குமே வந்து நேம் வந்து வைக்கிறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இஸ் சேம் அஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படியான்னு கேட்குறாங்க. எஸ், அது வந்து கரெக்ட் தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் வந்து எப்படி இருக்கும்? சோலார் சிஸ்டத்து மாதிரி தான் இருக்கும். சன்னை சுற்றி எப்படி வந்து சோலார் சிஸ்டம் இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம வந்து நியூக்ளியஸை சுற்றி ஒரு அருந்த ஒரு ஆர்பிட் எலக்ட்ரான் வந்து அப்படின்றது ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? இது வந்து அட்டாமிக் நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர் அப்படின்றத எந்த சிம்பிளால டினோட் பண்ணுவோம்னா இசட், சரிங்களா? இது எதனால அப்படின்னா இது ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து இது வரையும் நம்ம
நார்மலாக பேசிக் பார்த்தோம். இப்போ இந்த அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சின்ன ஸ்மால் கான்செப்ட் தான், நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் சேமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்டிஷன் வந்து நியூட்ரான் சேமாக இருக்கும் நம்மளுக்கு சொல்ல கிடையாது. ஆனால் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேமாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா. அது வந்து நம்ம என்னன்னா லெட்டர் Z அப்படின்னு அட்டாமிக் நம்பர் வந்து Zன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த Z அப்படின்றது என்னன்னா we can find number of electron or proton in it. இப்போ வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா உள்ள வந்து ஒரு புரோட்டான் இருக்கு, அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, வெளியே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கு இல்லையா, அந்த புரோட்டானு எலக்ட்ரான் ஈக்குவல் தான். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம புரோட்டான் ஞாபகம் வச்சுப்போம். புரோட்டான் ஒன்னா இருந்ததுன்னா அதோட அட்டாமிக் நம்பரும் 1. இப்போ ஈலியம் எடுத்துக்கோங்க, செகண்ட் எலமெண்ட்டாக வரும். ஈலியத்தோடு வந்து 2p+ன்னு சொல்லியிருக்காங்க. புரோட்டான் 2 இருக்கு, எலக்ட்ரான் 2 இருக்கு. ஸோ புரோட்டான் 2 இருக்கிறதுனால இப்போ இந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், 2 அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒன்று சொல்லணும், ஆக்சிஜன் தந்திருக்காங்க. 8p+ன்னு சொல்லியிருக்காங்களா. p+னா புரோட்டான் பார்த்தோமா. இப்போ 8 புரோட்டான் இருக்குது, அதே வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும். புரோட்டான் எத்தனை இருக்கோ அதே தான் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். நெக்ஸ்ட் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். இப்போ உங்களுக்கு இதை தந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணலாம். புரோட்டான் வந்து கவுண்ட் பண்ண போகிறீங்க, புரோட்டான் 8ஆக இருக்குது, அப்போ கன்ஃபார்ம் எலக்ட்ரான் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணாமல் 8ன்னு சொல்லலாம். புரோட்டான் என்னவா இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் 8. ஓகேங்களா. நெக்ஸ்ட், if the atomic number of the carbon is 6, what is the number of electron revolving in it? இது ரொம்ப ஈஸி. நான் இவ்வளோ நேரம் அகைன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் 6ன்னு சொல்லிட்டாங்க. அட்டாமிக் நம்பர்னா இசட் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ரெசன்ட். அப்போ புரோட்டான் வந்து 6 இருக்கு, அப்போ புரோட்டான் 6ஆக இருந்தால் எலக்ட்ரான் எவ்வளோ தான் இருக்கும், 6 தான் இருக்கும். சரிங்களா. மாஸ் நம்பர், இப்போ வந்து மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ். ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர் Z பார்த்தோமா, நெக்ஸ்ட் வந்து மாஸ் நம்பர் பார்க்க போகிறோம். மாஸ் நம்பராக இருந்ததுன்னா இப்போ வந்து ஃப்ரம் தி மாஸ் நம்பரை ஏன்னு சொல்லணும். மாஸ் நம்பர் அப்படின்றது என்னன்னா சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் த நியூட்ரான் இந்த நியூக்ளியஸ். அந்த சென்டரில் நியூக்ளியஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்பிள் சீட் சொன்னோம் இல்லையா, அதில் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்குன்னு, அதை ஆட் பண்ணால் அதுதான் வந்து ஒரு எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் சொல்லுவோம். அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்போ லித்தியம் ஆட்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் உங்களுக்கு சொல்லிட்டாங்க 3 புரோட்டான் அண்ட் 4 நியூட்ரான். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதோட அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கும். அட்டாமிக் நம்பர் என்றது ஏ. அட்டாமிக் நான் வந்து ஆக்சுவலி இதில் சொல்லலை, நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். அட்டாமிக் நம்பர் என்றது ஏ. இப்போ 3 புரோட்டான் இருக்கும்போது அட்டாமிக் நம்பர் என்றது இசட். 3 புரோட்டான் இருக்கும்போது 3 அட்டாமிக் நம்பர். ஆனால் நம்ம இங்கே பார்க்க போது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் என்னது ஏ. மாஸ் நம்பருக்கு வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ ஃபார்முலா தான் ஜஸ்ட் 3 புரோட்டான்ஸ் 4 நியூட்ரான்ஸ். ஸோ ஆட் பண்ணால் 7. அதே மாதிரி தான் சோடியம் ஆட்டம் வந்து 11 புரோட்டான்ஸ் இருக்குது, 12 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஃபார்முலா என்ன, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர் கிடைச்சிடும். சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, why the atomic numbers and mass numbers are always whole numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால எப்பவுமே வந்து இந்த அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர் எல்லாம் முழுமையா அது 1 2 இந்த மாதிரி நம்பர்லேயே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா நம்ம ஆட்டத்துல ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான், அதாவது நியூட்ரான் சொல்லக்கூடாது, ஒரு புரோட்டான் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு, 2 புரோட்டான் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த எலமெண்ட்ஸே கேட்டகரைஸ் பண்ணி 18 எலமெண்ட்ஸ் வந்து நேம் ஹைட்ரஜன் ஹீலியம் சொல்லிட்டு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா எப்பவுமே இந்த ஆட்டம் ஒரு புரோட்டான் தான் இருக்கும், இல்லை ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், இல்லை 2 தான் இருக்கும். இந்த ஆஃப் இருக்கிறதெல்லாம் இருக்காது. புரியுதுதானே உங்களுக்கு. இந்த ஆஃபால்லாம் வந்து ஒரு புரோட்டானோ ஒரு நியூட்ரானோ ஆட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதனால தான் எப்பவுமே வந்து என்ன அப்படின்னா இந்த அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு முழுமையாவே வந்து நம்ம வந்து இது பண்றோம். சரிங்களா. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஆர் ஹோல் பார்ட்டிகல்ஸ். எப்பவுமே அது என்னது முழுமையான ஒரு பார்ட்டிகலாக இருக்குது. அதனால தான் நம்மளோட நம்பர் இண்டிகேட் பண்ணுறது முழுமையாக இருக்குது. சல்ஃபர் ஆட்டம் கண்டெயின் 16 புரோட்டான் அண்ட் 16 நியூட்ரான். கால்குலேட் திஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். உங்களுக்கு சொல்லிட்டாங்க 16 புரோட்டான்ஸ் அப்படின்னும் போதே புரோட்டானை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அட்டாமிக் நம்பர் Z சொல்லலாம். ஸோ அட்டாமிக் நம்பர் Z என்ன, 16. இப்போ என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ் நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம்.
ஸோ இங்கே ஆல்ரெடி ப்ரோட்டானும் தந்துட்டாங்க நியூட்ரானும் தந்துட்டாங்க. அப்போ வந்து மாஸ் நம்பருக்கு என்ன ஃபார்முலா, ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ஆட் பண்ணும். 16 + 16 32. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? While writing the symbol of an element, its atomic number and mass number is also written. For example, carbon, oxygen தந்திருக்காங்க. கார்பன், ஹைட்ரஜன்லாம் சொல்லி ஹைட்ரஜன் அப்படின்றது H. இப்போ கீழே இருக்குங்களா, 1 இருக்கு 1 இருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். 6C12 இந்த எலமெண்ட்ஸில் தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ரெண்டுத்தையும் தந்திருக்காங்க. சரிங்களா? 1H1 6C12 8O16 இப்படிலாம் இருக்கா. இப்போ வந்து இங்கே பாருங்க கீழே, இப்போ சிம்பிள் வந்து கார்பனுக்கு வந்து 6C12 இப்படிதான் இங்கே கார்பன் இது பண்ணுறோம். ஸோ இங்கே 6 ப்ரோட்டான் இருக்குது, அதாவது இங்கே வந்து 12 சொல்லியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரான் ப்ளஸ் நியூட்ரான். ஸோ இது ப்ரோட்டான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது வந்து மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் Z2ன்னு சொல்லுவோம், மாஸ் நம்பரை ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து 4 பெரிலியம் 9 4 இருக்குது. இந்த இடத்துல என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ப்ரோட்டான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகேங்களா? இது நைட்ரஜன். நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ். இப்போ என்ன அப்படின்னா, ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒரே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, சேம் அட்டாமிக் நம்பராக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன், கீழே இருக்கிறது எல்லாமே அட்டாமிக் நம்பரு, மேலே இருக்கிறது எல்லாமே வந்து மாஸ் நம்பர். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே புரோட்டியத்தில் ஹைட்ரஜனில் 1H1 1H2 1H3ன்னு இருக்குது. கீழே இருக்கிறது எல்லாமே நான் என்ன சொன்னேன், அட்டாமிக் நம்பர்னு சொன்னேன்னா, எல்லா அட்டாமிக் நம்பரும் சேமாக இருக்குது. மேலே இருக்கிற மாஸ் நம்பர் வேரி ஆகுது, 1 2 நெக்ஸ்ட் 3. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை என்ன சொன்னோம், ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட், அதுவே மாஸ் நம்பர் சேமாக இருந்து கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் தான் இது ஐசோபார்ஸ். நீங்கள் வந்து இப்போ ஆரம்பித்து 8th 9th 10th ஈவன் நம்ம ஹையர் கிளாஸ் போனாலுமே ஐசோடோப்ஸ் ஐசோபார்ஸ் படிப்போம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே நமக்கு கிளியர் கட் இல்லாதனால எப்போவுமே நம்மளுக்கு குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஏதாவது ஒன்று கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் அப்படின்னா கீழே வந்து அட்டாமிக் நம்பர் இருக்கும், இங்கே எலமெண்ட்டோட சிம்பிள் இருக்கும், மேலே வந்து மாஸ் நம்பர் இருக்கும். அட்டாமிக் நம்பர் எல்லாம் சேமாக இருந்தால் அது வந்து ஐசோடோப்ஸ், மேலே மாஸ் நம்பர் எல்லாம் சேமாக இருந்தால் அது வந்து ஐசோபார்ஸ். சரிங்களா? elements and their symbol with their atomic and mass number. ஹைட்ரஜனா H, அது அட்டாமிக் நம்பர் 1. புரோட்டான் நான் ஆல்ரெடி சொன்னேன், புரோட்டான் 1 இருந்தால் அது அட்டாமிக் நம்பர் 1 இருக்கும். நியூட்ரான் 0. மாஸ் நம்பர் அப்படின்றது ரெண்டுத்தையும் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானை ஆட் பண்ணால் நமக்கு மாஸ் நம்பர் கிடைக்கும். இதை வந்து தந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் பீரியாடிக் டேபிள் சொன்னேன் இல்லையா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சில பீரியாடிக் டேபிளை மட்டும் சில எலமெண்ட்ஸை மட்டும் இங்கே வந்து நம்ம டெனோட் பண்ணியிருக்காங்க. இதை தந்துட்டு கீழே சில கொஷின்ஸும் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. அப்சர்வ் த டேபிள் கிவன் above and answer the following question. I am used for breathing, without me you can't live. Write my name and symbol. நான் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது, என்ன தான் வந்து நீங்கள் சுவாசிக்கவே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எலமெண்ட் யார் அப்படின்னா நல்லாவே தெரிஞ்ச ஒன்று ஆக்சிஜன். ஓகேங்களா? ஆக்சிஜன் தானே. ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனோட சிம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட் மை நேம் அண்ட் சிம்பிள். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஆக்சிஜனோட சிம்பிள் O, அதோட நேம் ஆக்சிஜன். சரிங்களா? அவ்வளோதான். இட் இஸ் யூஸ் இன் ஃபில்லிங் பலூன்ஸ். இட் இஸ் அ கேஸ். ஃபில்லிங் பலூன்ஸ்னாவே இது ஹீலியம் சொல்லுவோம். வாட் இஸ் இட்ஸ் மாஸ் நம்பர்? உங்களுக்கு மாஸ் நம்பர் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லை பீரியாடிக் டேபிளை வச்சு கூட சொல்லலாம். ஹீலியம் இருக்கா, மாஸ் நம்பர் என்ன அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க, அதை வச்சுமே நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆக்சுவலி நேம் ஆஃப் த எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் பனானாவில் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஐ எம் ஃபவுண்ட் இன் கிரேக்கஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஆக்சுவலி கிரேக்கஸில் பனானாவில் வந்து பொட்டாசியம், கிரேக்கஸில் வந்துட்டு சல்ஃபர். ஐ எம் மோஸ்ட் வேல்யூபிள் எலமெண்ட், ஃபைன் ஓ ஐ எம் மோஸ்ட் வேல்யூபிள் எலமெண்ட்னாவே கோல்டு. அப்புறம் மாஸ் நம்பர் அதெல்லாம் பார்த்து எழுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வேலன்சி அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு புது மனுஷனை பார்க்குறோம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே குழந்தையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், ஷேக் பண்ணுங்க, ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஷேக் ஹேண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. when we shake hands with others, we can either shake hand with one person using one hand or shake hand with two person using both. அதாவது ஒரு பர்சன் இருந்தால் நம்ம ஒன் ஹேண்ட் வச்சோ இல்லை 2 ஹேண்ட் வச்சோ, இல்லை சம்டைம் வந்து நம்ம ஹேண்ட்ஸை வந்து ஷேக் பண்ணாமையும் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஆட்டம் வந்து ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவோம்.
வா அப்படின்னு சொல்லி கை தர்றது ரெண்டும் வந்து இணைஞ்சிக்கிறது. இதுதான் வந்து வேலன்சி. எத்தனை வந்து அது 1 எலக்ட்ரானை தருதா, 2 எலக்ட்ரானை தருதா, இல்லை 3 or 4 எலக்ட்ரானை தருதா, இதுதான் வந்து வேலன்சி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதாவது என்ன, atom can share either 1 electron or 2 or 3 or 4 electron and some can't share any electron. This property is called valency அப்படின்னு சொல்றாங்க. Elements and their symbol with atomic number and valency. Hydrogen, carbon, oxygen, sodium, calcium இதெல்லாம் element symbol தந்திருக்காங்க. atomic number, mass number, valency தந்திருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலி நெக்ஸ்ட் என்னன்னா, வாட் மேக்ஸ் ஆட்டம் ஸ்டிக் டுகெதர். எப்படி வந்து ஆட்டம் அப்படின்றது ஒரு இப்போ ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்பியர், அது எப்படி ஒரு மாதிரி ஸ்டிக்காக பவுண்டாக ஒன்று இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரான் கேரியர் நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ். ஆனால் உள்ளே இருக்கிற ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் என்னது அட்ராக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த அட்ராக்ஷன் மூலமாக தான் இந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் ரவுண்ட் அப் ஆகிட்டே இருக்குது, உள்ளே இருக்கிற ப்ரோட்டான் இருக்குது. இது மூலமாக தான் வந்து இந்த ஆட்டம் வந்து ஸ்டிக் டுகெதராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேலன்சி இஸ் அ கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம். வேலன்சி அப்படின்றது ஒரு கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி. ஆட்டத்தோட ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் கம்பைன் ஆகுறது தான். ஒரு எலமெண்ட்டோட ஒரு ஆட்டமும் இன்னொரு எலமெண்ட்டோட ஆட்டமும். இதுதான் வந்து ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து வேற என்ன ஆட்டத்தோட கம்பைன் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்களேன், H2O இல்லையா. ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் 2 ஹைட்ரஜன் ஆட்டம், create water molecule. So the valency of oxygen atom is 2. அதே மாதிரி கேஸ் ஆஃப் குளோரின்ல பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுது, 1 ஹைட்ரஜன் டு கிரியேட், அதாவது குளோரின் வந்து ஒரு ஹைட்ரஜன் கூட லிங்க் ஆனதான் நம்மளுக்கு HCl ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட வேலன்சி 1. அதே வந்து மீத்தேன்னா CH4, அதாவது கார்பன் வந்து 4 ஹைட்ரஜன் ஆட்டத்து கூட கம்பைன் ஆகும். ஸோ வந்து வேலன்சி 4. கேன் யூ கெஸ் த வேலன்சி ஆஃப் கார்பன் இன் மீத்தேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதை வச்சே சொல்லிடலாம். சரிங்களா? 4 அப்போ இன் அமோனியான் போது NH3 வருங்க, ஃபார்முலா NH3. ஸோ NH3ன்னும் போது அது என்ன பண்ணுதுன்னா 3 நைட்ரஜன் ஆட்டத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து அதோட வேலன்சி வந்து 3 வரும். ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கம்பைன் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் மாலிகூல்ஸ். ஒவ்வொரு ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுமே சேர்ந்து மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். வேலன்சி அப்படின்றது எத்தனை ஆட்டம் வந்து ஷேர் பண்ணுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்சி வந்து 1 இருந்ததுன்னா அது வந்து 3 வேலண்ட், அதாவது ஹைட்ரஜன், சோடியம். அதே எலமெண்ட்ஸ் வந்து 2 வந்து ஷேர் பண்ணுதுன்னா அது வந்து டைவேலண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அண்ட் பெரிலியம். அதே the elements having valency 3 are called trivalent. nitrogen and aluminum நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து அமோனியாலாம் நைட்ரஜன் அமோனியா அதெல்லாம் 3 வேலன்சி. ஓகேங்களா? சிலது வந்து அதை வந்து ஒன்றுத்துக்கு மேலே பண்ணும் இல்லைங்களா, அதை வந்துட்டு அவங்க வந்து பாலி அந்த மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரா நேம் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 2 டைப் ஆஃப் ஆக்சைடு, ஃபெரஸும் பண்ணும், ஃபெரிக்கும் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸஸில் வந்து நம்ம வந்து கிளியராக ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? வென் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கம்பைன் வித் ஈச் அதர் மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம் ஒன்றுத்துக்கு ஒன்றும் கம்பைன் ஆகுதோ அப்போ மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் சேர்மம் அப்படின்றது நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதாவது ஹைட்ரஜன்ல இருக்கிற எலமெண்ட்டோட ஆட்டமும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன்ல இருக்கிறதும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா? என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ இந்த லெசன்ல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சுதான். எடுத்தோடனே ஆட்டம் அப்படின்னா கண்ணை முடின்னு எப்போ கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் ஆட்டம் 10⁻⁻10 மீட்டர். அது வந்து நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது. அதை தான் அகைன் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஆட்டம்ன்றது ரொம்பவே ஸ்மால், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஈவன் த்ரூ மைக்ரோஸ்கோப் மூலியமாகவும் பார்க்க முடியாது. ஆட்டம் அப்படின்றது ரொம்பவே எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆப்பிள் அப்படின்னு ஒன்று சொன்னேன். நீங்கள் வந்து கிளியராக சொல்லணும். ஒருத்தர் கேட்டால் உங்களுக்கு புரியலையா, ஒரு ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே இருக்க அந்த தோல் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸும், உள்ளே இருக்கிற அந்த சீட் வந்து நியூக்ளியஸும், அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் ஃப்ளஷ் ஆஃப் ஆப்பிள் ஃபுல்லாகவே வந்து எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ ஆட்டம் அப்படின்றது ஃபுல்லி எம்டி ஸ்பேஸ். உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் வந்து ஆட்டமே ஸ்மால்னா நியூக்ளியஸ் வந்து அதை விட வெரி ஸ்மால். சரிங்களா? atoms of same element are identical. Atom of different elements are differ அப்படின்னு சொல்றாங்க. ஐடென்டிக்கலாக இருக்கும், டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அது எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிலாம் படிப்போம். சரிங்களா? ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப், ஆட்டத்தில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, அங்கே தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான் இருக்குது அண்ட் எலக்ட்ரிலி நியூட்ரல் நியூட்ரான்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூக்ளியஸில் தான் நமக்கு வந்து நிறைய மாஸே வந்து இருக்குது அந்த ஆட்டத்தோட அப்படின்றாங்க. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியான்ஸ் எங்கே இருக்கும், நியூக்ளியஸில் இருக்கும். ஆட்டம்
is electrically neutral. ஏன் electrically neutral அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அட்டாமிக் நம்பர் இஸ் அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு சொன்னா என்ன சொல்லணும்? நம்பர் ஆஃப் புரோட்டான் தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தெரிஞ்சதுன்னா நம்ம மாஸ் நம்பரை சொல்லிடலாம். ஸோ இப்போ சொல்லுங்க, அட்டாமிக் நம்பரோட சிம்பிள் என்னது? Z. மாஸ் நம்பரோட சிம்பிள் என்னது? A. வேலன்சி இஸ் டிஃபைன்ட் as a கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எலமெண்ட். ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தருதோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வேலன்சியை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? இங்க பாருங்க, எவல்யூஷன் ஆஃப் அட்டமிக் டால்டன். ஆக்சுவலி நம்ம வந்து பேசிக் படிச்சோம் இல்லையா, எப்படிலாம் வந்து ஆட்டத்தை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 1803 வந்து டால்டன் வந்து ஸ்பியர் ஷேப்ல இருக்கணும். 1904 வந்து தாம்சன் வந்து இந்த வாட்டர் மெலானுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு போனாரா. நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வந்தார். அவர் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வச்சு நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. போர் தியரி இதெல்லாமே நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம். ஸ்கார்டிஞ்சர் தியரி. ஓகேங்களா? பேசிக் மட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா சரி. ஆட்டம் அப்படின்றது என்னமா இருக்கும்? நியூக்ளியஸில் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். ஆட்டத்தை சுற்றி ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்கும். அதுதான் அகைன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மினிஸ் சயின்ஸ் லேப்.